வணக்கம். நாளுக்கு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்டம் அதிகமாகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். அப்படிதான் ரீசெண்டாக நீயா நானாவில் மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு விவாதம் நடத்துகிறாங்க. நீயா நானா ஷோ. ஏங்க, இன்னைக்கு நேத்தா நீயா நானா ஷோ நடக்குது. இதுக்கு முன்னாடி நீயா நானாவில் இந்த மாதிரி விவாதம்லாம் நடந்ததே கிடையாதா? அதை தடை பண்ணி வச்சுருக்காங்க. த்ரெட்டு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம எச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை எல்லாம் ஏதோ டாஸ்மாக் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தை வெற்றி கண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த சின்ன போராட்டத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாத இந்த காவல்துறை, இந்த திருட்டு திமுக ஆட்சியாளர்களின் ஏவலர்களாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறை எப்படி உங்களை அடக்குமுறையாக கைது செய்திருக்கின்றீங்க? ஏங்க, நாய் வண்டியிலேயே ஏற்றுவீங்க? இந்த வண்டியில் ஏற மாட்டேன். நாய் ஏற்றுற வண்டி, அவர் எவ்வளவு பெரிய தமிழறிஞர் தெரியுமா? இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. அதனால இது விரிவா நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ டு தி ஷோ. நீயா நானால என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கும்? மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருப்பாங்க. எப்பயும் போல அவங்க பக்கம் எந்த பாயிண்ட் இருந்திருக்காது. நம்ம சைடு இதில் வச்சு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. ஏங்க, இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. ஏற்கனவே நீயா நானா கோபிநாத் பல்வேறு எபிசோட்ஸில் தமிழ்நாட்டு எஜுகேஷன் பற்றியும், இந்த நீட்டு பிரச்சனை இதை பற்றியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பற்றியும் ஏகப்பட்ட எபிசோட்ஸில் இந்த மாதிரி கிளின்னு கிழிச்சுக்கிறாரு. ஏங்க, இன்னைக்கு நேத்தா வாங்கினுக்கிறீங்க? வெக்கமான சூடு சொரணெல்லாம் என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தடை வாங்கியிருக்கீங்க. என்ன நடந்திருக்கும்? எல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவங்கள பேங்க் ப்ரோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால கோவமுற்ற இவர்கள் நிகழ்ச்சி விட்டு நான் கிளம்புறேங்க, இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுங்க அப்படின்னு போயிருப்பாங்க. நீ கிளம்புறதா இருந்தால் கிளம்பியா அப்படின்வாங்க. ஏற்கனவே நடந்திருக்குல்ல நிகழ்ச்சியில். விருப்பமில்லை, நீங்கள் கிளம்புங்க, தாராளமாக கிளம்புங்க, வெளியே போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதனால கிளம்புறேன் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்படி ஏதோ கோபப்பட்டு வெளியே போன நபர்கள் ஃபோன் அடித்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியும் நம்ம கையில் தான் இருக்குது. இவங்க என்ன நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஒளிபரப்புறோன்ட்டு. ஏய், காவி துணியை கட்டிட்டு வந்தாலே நாங்கள் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணி கலாட்டா பண்ணுவோண்டா. நீங்கள் என்னடா தம்மா துண்டு ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் காவிக்கிட்ட மோதுறீங்களா? ஏய், நாங்கள் யாரும் தெரியுமா? சாஃப்ரான் கைஸ், எங்ககிட்ட மோதாதீங்க பாய்ஸ் அப்படின்ற மாதிரி டெரர் பீஸாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ சும்மா விட்டுருப்பாங்க? அதனால அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படாது. ஸோ வழக்கம் போல் சங்கிகளுக்கு இது ஒரு வெற்றி. அப்படி தானே? ஏண்டா, மும்மொழி கொள்கையை சாத்தியப்படுத்திடுவீங்களா? எப்படியும் ஊரில் மக்கள் உங்களை கழுவி தான் கொட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் ஓட்டு வாங்குறதுக்கு உருண்டு பேரண்டு போய் மண்டிட்டு கதறீங்க. இதில் நிகழ்ச்சியை தடை பண்ணுறாராம். சமூக வலைத்தளங்களில் எல்லா இடத்துலையும் உங்களை போட்டு கிளின்னு கழிச்சிட்டு இருக்கிறாங்க. டீ கடையில் உட்காந்து பேசுகிறவங்க கூட பாஜக, ஏய் பாஜகவா, அது ரொம்ப மோசமான கட்சிங்க, ஐயோ அவனுங்க ஒரு மாதிரிங்க, 6 மணிக்கு மேலே அவனுங்களை வச்சிருக்க முடியாது. அப்படின்னால தான் அந்த 6 மணிக்கு மேலே டெரர் பீஸாக மாறக்கூடியவர்கள் அப்படின்றதுனால தான் பத்திரமாக இவங்களை அழைச்சிட்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சி இந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்லாம் பண்ணுறது. இல்லைன்னா என்ன, அவன் விட்டுற வேண்டியதான் ஃப்ரீயாக. இதெல்லாம் ஒன்றும் பெரிய கோஷ்டி இல்லைங்க அப்படின்ட்டு. திடீர்னு முஸ்லீம் கடைகளில் இருக்கக்கூடிய பிரியாணி அண்டாக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதை எப்படி தடுக்கிறது? அதனால தான் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் இஸ் ஃபார் அ காஸ். சங்கிகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. சரி, இந்த விவாதத்தில் உனக்கு பாயிண்ட் கிடைக்கல, பாயிண்ட் கிடைச்சா பேசிட்டு போ, கிடைக்கலன்னா விட்டு போ. அது ஏன்னா அழுவுற? ஏன் அழுவுற? எல்லா விவாதத்துலையும் ஏன் அழுவுறீங்க? இல்லை, உனக்கு ஏதோ எதிர்கருத்து இருந்தா அந்த நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் அதை பற்றி கருத்து தெரிவி. ஏன் பயப்படுற? ஏன் நடுங்குற? இதே மாதிரி தான் இந்த பரிதாபங்களில் கூட இந்த லட்டு மேட்டருக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. பேசவே கூடாதுன்னு இவனுங்க த்ரெட்டு கொடுப்பானுங்களாம். இதெல்லாம் நடக்கிறது தானே. ஊரில் மக்களினுடைய மனநிலை என்ன மாறிடுதா? அதெல்லாம் மாற போகிறது கிடையாது. நீ அதே இடத்துல தான் இருக்க போற. மக்கள் இதே இடத்துல இருந்து உன் மேலே எரிஞ்சிட்டு தான் இருக்க போறாங்க. என்ன இப்படி நாறுது? இவ்வளவு கதறியதை நிறுத்திவிட்டு கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதான் இவங்களுக்கு. ஜனநாயக நாட்டிலேயே வாழ்றோம் அப்படின்னு இவங்க ரொம்ப பதறாங்க. இந்த ட்விட்டர்ல கலியுக கர்ணன் ஒருத்தர் கம்பு சுத்திட்டு இருந்தாராம். தெரியுமா அவர் கதை? சேலத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட டுட்டோரியல் கல்லூரி ஆசிரியரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுனதுக்காகவே கைது. என்னங்க இது? அநியாயமாங்க? அநியாயம் இல்லைங்க, அக்கிரமம் இல்லை. ஏங்க, கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்துங்க. இந்த மாதிரிலாம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுனதுக்காகவே கைதெல்லாம் பண்ணலாமா? அப்படித்தான் நானும் நினச்சேன். நம்ம எச் ராஜா போட்ட ட்வீட்டை நம்பி நான் அப்படி நம்பிட்டேங்க. மும்மொழி கல்விக்கு ஆதரவாக சமூக வலைத்தளத்தில் கருத்து பதிவிட்ட சேலம் கோரிமேட்டு பகுதியை சேர்ந்த டுட்டோரியல் கல்லூரி ஆசிரியர் திரு கலியுக கர்ணன்
அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பலவந்தமாக அவரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையின் கண்ணியமற்ற செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அடேங்கப்பா, போதைப்பொருள் மாஃபியாக்கள், கஞ்சா கடத்தல்காரர்கள், கள்ளச்சாராய உற்பத்தியாளர்கள், கூலிப்படை குற்றவாளிகள், ISIS ஆதரவு பயங்கரவாதிகள், சுதந்திரமாக நடமாடும் தமிழகத்தில் மும்மொழி கல்விக்கு ஆதரவாக கருத்துக்குரிய ஒரு டுட்டோரியல் கல்லூரி ஆசிரியரை காவல்துறை அடக்குமுறையை பிரயோகித்து கைது செய்திருப்பது திறனற்ற திராவிட மாடல் அரசின் கொடூரமான வன்ம சிந்தனையை காவல்துறையினர் மூலம் வெளிப்படுத்தியிருப்பதை காட்டுகிறது. ஏன் ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மா ஏதோ போட்டு எழுதியிருக்கலாம்ல, மூச்சு வாங்குது. இவ்வளோ நீட்டமாக எழுதுறது சாண்டில்யன் எழுதுற மாதிரி இருக்குதுங்க. காவல்துறையினர் திமுகவினரின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து துணை போவது ஜனநாயக விரோதமானது. ஜனநாயகம், லுக் ஹூ இஸ் ஸ்பீக்கிங், டெமோக்ரஸியினுடைய பாதுகாவலர்கள், தி விசில் ப்ளோயர்ஸ், பத்திரிகை சுதந்திரத்தின், ஊடக சுதந்திரத்தின், எல்லா விதமான சுதந்திரத்தின் விசில் ப்ளோயர் அவர் தான் பேசுகிறார். இதை கைது செய்யப்பட்ட ஆசிரியர் திரு கலியுக கண்ணன் அவர்களுக்கு நீதி கிடைக்க சட்ட ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு உறுதுணையாக இருக்கும். கலியுக கண்ணன் அவர் ட்விட்டரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பதிவு போட்டார். அந்த பதிவுக்காக இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைம்லேருந்து. இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு. இத்தனைக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியும் ஒரு மாதிரி அடித்து இழுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு இதுக்கான நீதி தந்தே ஆகணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு கருத்தை சொன்னால் கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்கன்னா என்ன இது? நாங்கள் 2 பொண்ணுங்க இருக்கோம், நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு எவ்வளோ இருக்குது. எங்கள் அப்பாவை இப்படி கூட்டிகிட்டு போனீங்க, எங்கள் அப்பாவை நம்பி எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இப்போ 12th எக்ஸாம் வேறு வருது. இப்படி கூட்டிகிட்டு போனாங்கன்னா என்னங்க சார் இது? இதில் பெரியார் மண் அது இதுன்னு வேறு. சரி, இந்த நபர் என்னத்தான் அப்படி பதிவு பண்ணாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? புதிய தலைமுறையினுடைய நியூஸ் கார்டு, அதில் ஸ்டாலின் சொல்கிற மாதிரியான ஒரு நியூஸ் கார்டு, வட இந்தியாவில் தமிழ் பிரச்சார சபா உள்ளதா. அதுக்கு நம்ம கலியுக கர்ணன் என்ன சொல்லியிருக்காரு? தமிழுக்கும் தமிழருக்கும் அசுர கொடுப்பேன்னு சொன்ன அசுரையா? ஓ, மசுரை இல்லை உசுரையா? சரி, எதையோ ஒன்றை கொடுப்பேன்னு சொன்ன சொட்ட கம்மு நாட்டிய புளுத்தி இருக்க வேண்டியது தானே, இல்லை திராவிடியா சாமானக்கன அந்த மூத்திர சட்டி சொறி தேவியா புள்ள ஊவிருக்க வேண்டியது தானே, யாரு தடுத்தா? வாவ், இவர் ஆசிரியரா? அருமையாக பேசியிருக்காரு. இவர் ஆசிரியர்னா இவரால் பல மாணவர்கள் பயனடைஞ்சிருப்பாங்கல்ல. இவரை பற்றிய டிஸ்கிரிப்ஷனை போய் பார்ப்போம். அண்ணாமலை ஜி அவர்களின் திருட்டு திராவிட ஒழிப்பு வேள்வியில் ஈடுபட என் மண் என் மக்கள் காக்க வெற்றிகரமாக அடியனின் 12வது ஐடி ஃபவுண்டர் மேத்ஸ் அகாடமி நீட்டு ஜேஇ. ஏயாயோ யார் ஏனிங்களா? இது ஒரு டிஸ்கிரிப்ஷனாயா? அண்ணாமலை ஜி அவர்களின் அவரே ஒரு விளக்கெண்ண, அவருக்கு விளக்கு பிடிக்கிற நீ ஒரு விளக்கெண்ண. வேற என்ன சொல்லிக்கிறாரு கலியுக கண்ணன்? மயிர புடுங்குவானுங்க, இன்னும் 5 வருஷம் கழித்து துலுக்கன் 500 ரூபா, துலுக்கன் என்றால் முஸ்லீம்களை குறிப்பிடுறார் நம்ம கலியுக கண்ணன். 500 ரூபா தந்தா ஓட்டு போடுவானுங்க, 5000 ரூபாயா தந்தா நடுவில் நக்கும் ஓட்டையே கூட்டி கொடுப்பானுங்க, பொண்டுக பயலுக என்று தனக்கே உரிய சங்கிபாணியில் பதிவு செய்திருக்கிறார் பதிவர். இதைத்தான் எச் ராஜா கருத்து உரிமை என்கிறார். இந்த கருத்துரிமைக்கெல்லாம் எதிராக யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுங்க, அரெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. இது என்ன பெரிய தப்பு? எங்கள் அண்ணன் சீமானே சொல்லிக்கிறாரு, நான் உங்கள் அம்மாவை திட்டுறேன்னா நீ எங்கள் அம்மாவை திட்டிட்டு போ, நான் உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை திட்டுறேன்னா நீ எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க திட்டு போ. அது என்ன அசிங்கமாக வழக்கு தொடுக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது கேவலமாக இல்லையா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்குது இது. மேலும் கருத்து சுதந்திரத்தை அதிகமாக பறிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அண்ணாமலை, ஹெச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க பாருங்க, அதில் நடந்த அரெஸ்ட். எதுக்காக அந்த ப்ரொட்டஸ்ட்? டாஸ்மாகில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு இடி ஒரு ட்வீட் போட, அந்த எவிடன்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அந்த ட்வீட்டில் தெரிவிக்க, ஆஹா இதுதான்டா டைமு அப்படின்னு சொல்லிட்டு பொந்தில் இருந்து எல்லா எலிகளும் ஓடி இன்னைக்கு வீதிகளுக்குள் அராஜகம் செய்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் இந்த சினாரியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, இவர் மீது 2011 இருந்து 2016 இடைப்பட்ட அதிமுக காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தார், போக்குவரத்து துறை அமைச்சரா. அப்போ அவர் மீது ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் என்னன்னா, பணி நியமனத்துக்காக நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கின ஊழல் கேஸ். அதன் மீது விசாரணை நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல 2 தரப்புக்கும் இடையில சமரசம் ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு
சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது. மேலும் வந்து உச்சநீதிமன்றத்தில் அது மேல்முறையீடுக்கு போடுறப்போ இந்த தள்ளுபடியானது செல்லாது, இது ஊழல் குற்றச்சாட்டு, இந்த கேஸ் நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருது. அதுக்கப்புறம் 2023 காலகட்டத்தில் இடி வந்து செந்தில் பாலாஜியினுடைய வீடு, ஆஃபீஸு, இந்த மாதிரியான இடங்கள்ல ரெய்டு நடத்துது. ரெய்டு நடத்தி செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போக அவருக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, 3 இடங்களில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிகிச்சை கொடுக்க அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் அடைக்கப்படுறார். கிட்டத்தட்ட 15 மாதங்கள் அவர் ஜெயிலுக்குள்ளார் இருக்கார். எந்த சட்டத்தின்படி இவர் அடைக்கப்படுறார் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் நிறைய பேர் ஏற்கனவே அடைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் உடன்படலையோ, யார் யாரெல்லாம் சிக்கல் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான ஆட்கள் மீதெல்லாம் இந்த PMLA ஆக்ட் வந்து பாஞ்சிருக்கு. 2024 டெல்லியினுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா மீதும் இந்த வழக்கு பாய்ந்தது. அவங்களும் அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. எலெக்ஷன் நடக்கிறப்பவே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாதிரியான நெருக்கடிகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஈடிக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. உதாரணத்துக்கு சேலத்தில் 2 விவசாயிகள் மீது ஈடி நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதாவது இவர்கள் வந்து 2 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்தில் வராத பணத்தை கொண்டு 2 கோமணங்கள் வாங்கியதான வழக்கு. அந்த மாதிரியான ஒரு சீரியஸான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்ட கதையாக அது இருக்கும். பாஜகவில் இருக்கிற சங்கிகளுக்கு துணை போகிற ஒரு அமைப்பாக ஈடி இருந்து வருது அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த கால நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இவ்வளோலாம் சொல்லி எஜுகேட் பண்ணோன்னா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க, நீங்கள் என்ன பேரில் வேணாலும் இருங்க, நீங்கள் 200 ரூபா ஊப்பின்னு திட்டுங்க, எப்படி வேணாலும் திட்டுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா யூ சோஸ் டு பி பிளைண்ட், தட் இஸ் ஓகே, இட் இஸ் யுவர் ப்ரிவிலேஜ், பி பிளைண்ட். இந்த PMLA ஆக்டில் ஒருத்தர் அரெஸ்ட் செய்தால் இடி பெருசாக விசாரணை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. காலம் தாழ்த்திக்கிட்டே போகலாம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தேவையில்லை. அப்படியே டீடைன் செய்யப்பட்டவங்க அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஹவு டெமோக்ராட்டிக் யூசி. இதன் அடிப்படையில் தான் 2024 அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மணிஷ் சிசோடியாவுக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்குது. அதே மாதிரி தான் அந்த 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன், அதை சுட்டி காட்டித்தான் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கும் இந்த ஜாமீனை வழங்குது. அது ஒரு கண்டிஷனல் பெயில். இன்னைக்கு வரைக்கும் போய் இடி டைரக்டரேட்டில் சென்னையில் அவர் கையெழுத்து போட்டுட்டு தான் இருக்கணும். சொல்லப்போனால் வழக்கு விசாரணையில் இருக்குது, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இடி வந்து ஒரு ட்வீட்டை போட்டு அந்த ட்வீட்டை பார்த்துட்டு இவங்க போய் போராட்டத்தில் இறங்கி நீ என்ன கிழிக்க போகிற அந்த வழக்கில், நீ கிழிக்கிறதா இருந்தால் போய் கோர்ட்டில் போய் கிளி, இல்லை இடி ஆஃபீஸில் போய் கிளி, சட்டத்தை நீயே கையில் எடுத்துக்குவியா? அது எப்படி நீயே ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த படத்தில் யாராவது ஆரஞ்சு கலரில் ஏதாவது சட்டையோ ஏதோ ஆடையோ உள்ளாடையோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, போட்டுட்டா உடனே இவனுங்க வந்து வீதியில் இறங்கியோ அது அப்படி இது அப்படின்வாங்க. அதை கண்காணிக்கிறதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது. CBFCன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது பார்த்துட்டு இந்த படம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது சான்றிதழ் வழங்குது. அதுக்கப்புறம் படம் திரைக்கு வருது. அதுக்கப்புறம் நீ என்னடா அங்கே போய் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரி வேலையை பார்க்குற? அதே மாதிரி தானே இது இருக்குது. இடி இருக்குது, ஜுடிஷியரி இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவனுங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரியாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. சரி, ரோட்டுக்கு வந்துட்டேன், உன்னை எப்படி ரோட்டில் விடுறது? உன்னை வீட்டிலே வச்சுக்க முடியாதுன்றதுனால தான் உன்னை ரோட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. அப்போ ரோட்டுக்கு வந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்ற ஒரு பயம் இருக்கா இல்லையா? ஏற்கனவே உங்களை பற்றிய செய்திகள்லாம் அங்கே நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க, ரயில்வேல ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தொல்லை கொடுக்குறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ எப்படி உன்னை ரோட்டில் வச்சிருக்கிறது? அதனால தான் ப்ரிவென்டிவாக எங்கேயாவது மண்டபத்திலே அடைக்கிறது, இல்லைனா வீட்டுக்குள்ளாரே அடைக்கிறது. அது பண்ணக்கூடாதுன்னா வண்டியில் ஏற மாட்டேன். என்ன நாய் ஏற்றுற வண்டி? இதுதான் நாய் ஏற்றுற வண்டியில் நாங்கள் ஏற்றணும். இல்லை, நாங்கள் அந்த வண்டியில் ஏற மாட்டேன், ஏற மாட்டேன். என்ன நாய் ஏற்றுற வண்டி எடுத்துன்னு வந்து தப்பு தான். நாய் வண்டியில் உங்களை அடைக்கணும் அப்படின்னு நினச்சது தப்பு தான். ஏன்னா நாய் நீங்களும் ஒன்றும் கிடையாது. நாய்கள் இதே மாதிரி குலைக்கும், அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் அதுக்கு கருத்தடை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அது அக்ரெசிவ்னஸ் குறையும். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண குறையுமா? குறையாதுல்ல. ஒரு கிரிமினல் கொள்ளக்காரன், அவனை கைது பண்ண மாட்டீங்க, எங்களை கைது பண்றதா? அது அனுமதிக்க முடியாது. இது என்ன போலீஸ் சைடிங் வித் கிரிமினல்? அரெஸ்ட் ஆகும். இட் இஸ் a shameful act. கார் இந்த வண்டியில ஏத்த விடுவாங்க. இந்த வண்டியில ஏற மாட்டாங்க. இந்த வண்டியில ஏத்த இது நாய் ஏத்துற வண்டி. சரி, இவங்க நிலைமை இப்படி அப்படின்னா வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் என்னோட டீம் அங்க இருக்குது, அவங்களோட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி. இந்த வாய்ஸ் கேட்டாலே எனக்கு வேற ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். Sir, definitely I will join with my team and after that you can arrest. No argument here. No, listen. நீங்க argument பண்ணீங்கன்னா 172 BNS. You have to complete the lawful order. Please. லாஸ்டா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ். யாரு?
நம்ம அண்ணாமலைஜி அவர் பயங்கரமாக பொங்கிட்டார். இந்த காவல்துறை இனிமேல் சும்மா விட போகிறது கிடையாது, காவல்துறை இனிமேல் தூங்க போகிறது கிடையாது, தூங்க விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டல் கொடுக்கிறார். காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும். இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன், நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. என்ன பண்ண போறாருங்கிறீங்க காவல்துறைக்கு? இவரு ஐபிஎஸ் இல்லையா, ஐபிஎஸ் மூளை இவருக்கு. அதனால இந்த டார்ச்சரிங் மெத்தட்லாம் அவருக்கு தெரியும். அதனால ராத்திரி 12 மணிக்கு மேலே காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் தூங்கிடாதீங்க, நீங்கள் தூங்கக்கூடாது, அது எங்களுக்கு அண்ணாமலை ஜி கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு, உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது, அதனால தயவுசெய்து தூங்கிடாதீங்க ஐயா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் ஜனநாயகத்தன்மை இல்லாமல் கருத்துரிமை, ஜனநாயகத்தின் குரல் வலை நசுக்கப்படுகிறது, பிதுக்கப்படுகிறது. ஆக இந்த மாதிரி சூழலில் தான் தமிழர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அமித்ஷாவும் மோடிஜியும் நேரடியாக திரௌபதி முர்முவிடம் முறையிட்டு எப்படியாவது பிரசிடென்ட் ரூல் ஏதாவது கொண்டு வந்து இதை கொஞ்சம் சமன்படுத்த பாருங்க. இப்படிக்கு நான் ஒரு தீவிரமான சங்கி அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருவா. நியூஸ் கார்டு போடுறாங்க, நாய் வண்டியில் ஏற மாட்டேன் அப்படின்னு எச்ராஜா சொல்கிற மாதிரி நியூஸ் கார்டு போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, அடிமட்ட தொண்டனாக இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதே அண்ணாமலைக்கு போடுவீங்களா? போட மாட்டீங்க, அண்ணாமலைக்கு போட மாட்டீங்க. ஏன்னா உங்கால்னா உங்களுக்கு ஓகே. இதே எச்ராஜா, சர்மா அந்த மாதிரியான எங்க ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் கார்டு போட்டு அசிங்கப்படுத்துவீங்க, கேவலப்படுத்துவீங்க. இந்த நாட்டுக்காக உழைக்கிற, குரல் கொடுக்குற சர்மாக்கள் ஏராளம். ஆனால் நீங்கள் இப்படி நடத்துறீங்க. தமிழ்நாட்டில் ஈரல் அழிஞ்சு போச்சு, ஜனநாயகம் சீரழிஞ்சு போச்சு, அக்கிரமம் தலைவிரித்து ஆடுது. ஆதலால் இந்த வாரத்தினுடைய சங்கி நாயகன் விருதை தட்டி செல்கிறார் எங்கள் மாணமிகு தமிழறிஞர் எச் ராஜா அவர்கள். The award goes to Mr. H. Raja. எச் ராஜாவின் மீது உங்களுக்கு இருக்கும் நன்மதிப்பையும் அவர் மீது இருக்கும் அன்பையும் பாசத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொட்டிட்டு போங்க உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. What did